ஓகே, இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது கூபர்னெட்டிஸ். கூபர்னெட்டிஸ்னா டாக்கர் ஒரு செஷன் நடத்தணும். ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் டாக்கர் தெரியும்ல. ஸோ அதுக்கு மேலே இது பில்ட் ஆனது தான் கூபர்னெட்டிஸ். கூபர்னெட்டிஸ்ன்றது மல்டிபிள் டாக்கர் கண்டெய்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேலபிள் சொல்யூஷன். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட்னு ஒன்று உண்டு. ஸ்கேல்ன்றது கெப்பாசிட்டி, ஒரு சர்வரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் அவுட்ன்றது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஒரு 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 சர்வர் எடுத்துட்டு அதை மல்டிபிள் சர்வர்ஸ் அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு ரெப்ளிகேட் பண்ணிட்டு அந்த ரெப்ளிகேட்டட் சர்வர்ஸை வச்சு நம்ம ஸ்கேல் பண்ணுறது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து மைக்ரோ சர்வீஸில் தான் இருந்து தான் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த கான்செப்டை நம்ம கூபர்னெட்டிஸ் வச்சு தான் ப்ராக்டிக்கலாக அதை ரெடி பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ கூபர்னெட்டிஸ்ன்றது ஆன் டாப் ஆஃப் டாக்கருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி மல்டிபிள் டாக்கர் கண்டெய்னர்ஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஸ்ட்ரக்சர், அதுதான் கூபர்னெட்டிஸ். ஸோ கூபர்னெட்டிஸில் 3 மெயின் கான்செப்ட்ஸ் இருக்குது: கிளஸ்டர்ஸ், நோட்ஸ் அண்ட் பாட்ஸ். ஸோ கிளஸ்டர்ஸ்ன்றது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின். ஆன்லைன் நம்ம க்ளவுடில் போகும்போது ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். யூபுண்டு போடுவோம், லினக்ஸ் போடுவோம், அந்த இது ஏதாச்சும் போடுவோம். அதுதான் ஒரு கிளஸ்டர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நோட்ஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு குரூப் ஆஃப் பார்ட்ஸ் நம்ம அப்புறம் என்னன்னு சொல்கிறேன். ஒரு குரூப் ஆஃப் பார்ட்ஸ்ன்றது தான் நோட்ஸ். பார்ட்ஸ்ன்றது வந்து தான் குரூப் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் டாக்கர் கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு இதுவாக அதையும் ஒரு குரூப் ஆஃப் கண்டெய்னர்ஸே ஒரு கண்டெய்னருக்குள்ளே போடுறது பேர் தான் பார்ட்ஸ். அந்த குரூப் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ஒரு கண்டெய்னரில் போடுறது தான் நோட்ஸ். அதுக்கப்புறம் அந்த குரூப் ஆஃப் நோட்ஸை ஒரு கண்டெய்னரில் போடுறது தான் கிளஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டிங் ஆஃப் ஒரு பெரிய சங்க் ஆஃப் மோனோலித்திக் அப்ளிகேஷனை எவ்வளோ சின்னதாக கம்மி பண்ண முடியும், அதை எவ்வளோ ஸ்கேல் பண்ணுறதுக்கு, ஹரிசாண்டல் ஸ்கேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியும், அதுதான் நம்ம கூபர்னெட்டிஸில் பண்ணுவோம். ஸோ நோட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா கூப்லெட்ஸ்னு ஒன்று இருக்கும். கூப்லெட்ஸ்ன்றதை வச்சு தான் நம்ம மொத்த உள்ளே இருக்கிற பார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் கூப்லெட்ஸ். ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் வரும். மாஸ்டர் கிட்ட தான் எல்லா ரெக்வஸ்ட்டும் வரும். அந்த ரெக்வஸ்ட்டை மாஸ்டர் டிசைட் பண்ணும் எந்த நோட்ஸுக்கு எந்த ரெக்வஸ்ட் போகணும். ஸோ இப்போ thousands ஆஃப் ரெக்வஸ்ட் வரும். ஆஃப் ரெக்வஸ்ட்டை ஒரே நோட்ஸ் அனுப்பாமல் ஸ்ப்ளிட் பண்ணி டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணி அனுப்பும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப், ஒரு 3 மாஸ்டர்ஸ் இருக்கலாம், ஒவ்வொரு நோட்ஸையும் அது இது ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ ஒரு நோடுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா கண்டெய்னர் இருக்கும். கண்டெய்னரில் வால்யூம் இருக்கும், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் எல்லாமே, நெட்வொர்க் எல்லாம் இதுவாக இருக்கும். நோட்ஸில் தான் நம்ம ஓஎஸ், ஹார்ட் டிஸ்க்கு, என்ஐசி எல்லாமே ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு YAML ஃபைலில் நம்ம வேர்ஷன், மெட்டாடேட்டா, ஸ்பெக்ஸு, இமேஜஸ், ஆப் நேமு, கண்டெய்னர்ஸ், போர்ட்ஸு எல்லாத்தையும் இந்த YAML ஃபைலில் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இது ரொம்ப இது ரொம்ப அவ்வளோவா தெரியணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இப்போ பார்த்து ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுட்டா போதும். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட் ஆன் கூபர்னெட்டிஸ். ஸோ இது நம்ம பேசிக்காக எப்படி ஒரு AWS இன்ஸ்டன்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஒரு மீடியம் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ண போது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு உபுண்டு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். கூப்லெட்ஸ்ன்றது ஒரு கூபர்னெட்டிஸ் கமாண்ட் லைன்லேயே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டூல், அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் IAM யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பெர்மிஷன்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் AWS கான்ஃபிகர் பண்ணோம். அதுக்கப்புறம் KOPSன்றதை ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம் உபுண்டுவில். இந்த KOPSன்றது தான் உங்களுக்கு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு, கமாண்ட் லைன்லேருந்து கிளஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போது ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். ஸோ கிரியேட் அ கிளஸ்டர், வேலிடேட் அ கிளஸ்டர், அந்த நோட்ஸ் நம்ம என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்குன்றதை அப்படி லிஸ்ட் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்குள்ள டாபிக். ஸோ ஸ்டார்ட் பண்ண போது ஒரு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேண்டியது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் 0. ஓகே, இந்த இடத்துல போய் லான்ச் இன்ஸ்டன்ஸ் உபுண்டு 18.4 இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஜென்ரல் பர்பஸ் இதுவே இருந்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன்.
இதில் போய் நேம் கொடுப்போம். ரிவ்யூ அண்ட் லான்ச். நம்ம வேறு எந்த செட்டிங்ஸும் தோட்டல, ஏற்கனவே இருக்கிற ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகட்டும். ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது. எஸ்எஸ்ஹெச் வச்சு இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஓகே, ரூட் யூசருக்குள்ளே போகணும். ஒரு புது யூசர் ரூட் பெர்மிஷனை க்ரியேட் பண்ணணும். இப்போ சிம்பிளாக இருக்கிறதுக்காக அதை பண்ணுறோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் AWS CLI இன்ஸ்டால் பண்ணும் இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே. கூகுளெட்ஸ் அந்த இது இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா ஐஎம் யூசர் க்ரியேட் பண்ணும். அதில் இந்த பெர்மிஷன்ஸ், இந்த 4 பெர்மிஷன்ஸ், இந்த 5 பெர்மிஷன்ஸும் நீங்கள் இதுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ சர்வர்ஸ் போயிட்டு ஐஎம் யூசர்ஸ் வந்து செக்யூரிட்டி அண்ட் ஐடென்டிட்டிக்குள்ளே இருக்கும். ஐஎம் யூசர்ஸ்குள்ளே போகணும். ரோல்ஸ், கிரியேட் ரோல், EC2 ஒரு காமன் கேஸாக இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். பெர்மிஷன்ஸில் IAM ஃபுல் ஆக்சஸ், S3 full access, EC2
full access, VPC full access. அதெல்லாம் மிஸ் பண்ணோம். Route 53. Route 53 full access. நேம் கொடுக்குறோம், சேம் நேம். ஓகே, ரோல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா AWS கான்ஃபிக் பண்ணணும். இது நான் மாற்றணும். ஓகே, மாற்றிடலாம். AWS கான்ஃபிக், ஸ்மால் AWS வரும். நம்ம ரோல் கூட யூஸ் பண்ணதுனால எந்த கீஸும் கொடுக்க தேவை. ரீஜன் நேம் கொடுக்கணும். ஐடி ஆக்சஸ் கீ கொடுக்க வேண்டாம். ரீஜன் நேம் மட்டும் நம்ம எந்த ரீஜனில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ரீஜன் கொடுத்துருக்கணும். EC2 ரீஜன் போனீங்கன்னா தெரியும். US East 1 இருக்கு. மீதி எதுவும் கொடுக்க தேவையில்ல. மீதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருந்துட்டா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து KOps இன்ஸ்டால் பண்ணும். KOps தான் நான் சொன்ன மாதிரி இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இது கிளஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போது KOps. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு KOps இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தேவைப்படுறது Route 53. Route 53ன்றது உங்களுக்கு டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரேஷனோட இதுதான். ஆனால் சின்ஸ் நம்ம Kubernetes-ல சப்டொமைன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அதுவே க்ரியேட் பண்ணி அதுவே ரவுட் பண்ணுறதுக்கு சப்டொமைன்ஸ் தேவைப்படுறதுனால நம்ம ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் மாதிரி க்ரியேட் பண்ணிப்போம். ப்ரைவேட் ஹோஸ்டட் ஜோன் சொல்லுவாங்க. கிரியேட் ப்ரைவேட் ஹோஸ்டட் ஜோன். நேம் வந்து alvas.in private host node. VPC வந்து North Virginia. Yeah. Create. இந்த இதில் 2 இருக்குது. இப்போ நம்ம கிளஸ்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறையா எக்ஸ்ட்ரா சப்டொமைன்ஸ் மாதிரி வரும். ஸோ தென் இப்போ S3 பக்கெட் க்ரியேட் பண்ண போகிறோம். S3 பக்கெட்ன்றது இங்கே இருக்கிற ஏற்கனவே சர்வர்ஸ் தான். S3ல வந்து நீங்கள் ஃபைல் ஸ்டோரேஜ்லாம் சேவ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 4 பக்கெட் இருக்கு. இப்போ AWS S3 MBன்றது மேக் பக்கெட், பக்கெட்டோட S3யோட URL, அதுக்கப்புறம் S3யோட நேம் dev af.alvas.in நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த பக்கெட் நேமுக்கு. மேக் பக்கெட் ஃபைல். ஓயா, நம்ம EC2க்கு ரோல் நம்ம செட் பண்ணல. ரோல் க்ரியேட் பண்ணோம், நான் அதை செட் பண்ணல. செட் பண்ணதுக்கு இதுக்கு போயிட்டு இன்ஸ்டன்ஸ் செட்டிங், அட்டாச் அண்ட் ரீப்ளேஸ் IAM ரோல்ஸ். இதில் போயிட்டு கூப் ரோல்ஸ் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ரோல் போய் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இதை ரன் பண்ணனா ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சர்வர்ஸில் போய் S3க்கு போனீங்கன்னா dev.af.alvas.in வந்து பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ KOP ஸ்டேட்ன்றது அந்த இது ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ண போகிறோம். KOP_state.stored. இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபைல்ஸ்லாம், அந்த Kubernetes கிளஸ்டர் ஃபைல்ஸ்லாம் தேவைப்படும். அது க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் வரும். ஸோ அதை நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிளை செட் பண்ணிவிட்டு SSH கீஜன் ஜென்ரேட் பண்ணோம். இதெல்லாம் ஒன்று
என்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுதான் மெயின் கமாண்ட், கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள மெயின் கமாண்ட். கேஆப்ஸ் கிரியேட் கிளஸ்டர், கிளவுடு வந்து AWS, ஜோன் வந்து US East 1 E. இந்த US East 1 Eன்றது நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்களோ அதுக்கு உள்ள அவைலபிலிட்டி ஜோன்ஸ் A to Eன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன் சின்னு இருக்குது, 1E இருக்குது. ஸோ நான் அவைலபிள் ஜோன் 1E இருக்கிறதுனால 1E வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிஎன்எஸ் ஜோன்லாம் நம்ம ரவுட் 53 கிரியேட் பண்ணுது, அது செட் பண்ணிக்கிறோம். டிஎன்எஸ் ப்ரைவேட் கிரியேட் பண்ணால் ப்ரைவேட்னு கொடுத்துருக்கேன். கேஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலையா? இப்போ தான் சார் திருப்பி இன்ஸ்டால் பண்ணேன். தான் இருக்கு. ஓகே, செக்யூரிட்டி இப்போலாம் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல க்ரியேட் கிளஸ்டர்ஸ் ஃபார் குபர்னெட்டிஸ். ஓகே,
இந்த கமாண்ட் தான் குபர்னட்டிஸ் கிளஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ கிளஸ்டர் க்ரியேட் பண்ண ஒரு 30 minutes ஆகும் யூஸ்வலாக. லாஸ்ட் டைம் நான் டெஸ்ட் பண்ண போது 30 minutes ஆச்சு எனக்கு. ஸோ கிளஸ்டர் க்ரியேட் ஆகுது. அதுக்குள்ளே ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு எங்கே பார்க்கணுன்னா இந்த ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். இல்லை கிளஸ்டர் ஸ்பெசிஃபிகேஷன், கான்ஃபிகரேஷன், சீக்ரெட், மேனிஃபெஸ்ட் எல்லாம் க்ரியேட் ஆகும். S3லையும் போய் நீங்கள் இதுலேயும் போய் செக் பண்ணலாம் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது. ரவுட் 53 போனீங்கன்னா சப் நெட்வொர்க் வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஹோஸ்டல் ஜோன்ஸ் ஸோ லாஸ்ட்டில் வந்து இன்டர்னல் நோட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, 2 நோட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் IAM யூசர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லீவ்னு நம்ம இதில் பார்த்துருப்போம். இந்த இதில் நான் சொன்ன மாதிரி மாஸ்டர் ஸ்லீவ். ஸோ அதுக்கு வந்து தனி ரோல்ஸ் தேவைப்படும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணும். ரோல்ஸில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா master.dev.alvis இருக்குது, notes.dev.alvis இருக்குது. ஸோ இந்த ரோலும் அதுவே க்ரியேட் பண்ணி அதுவே மேனேஜ் பண்ணிக்கிடும். ஸோ இப்போ வேலிடேட் கொடுத்தா வேலிடேட் யூஸ்வலாக ஆகாது. ஒரு 30 minutes வெயிட் பண்ணணும். ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம கொஸ்டின்ஸ் வேணால் வாங்கிக்கலாம்.